திரும்பி அந்த 2 நாள் வந்து தலை இல்லாமல் அப்படியே இருக்கும் உறங்கும் நிலையில் இருக்கும் தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டைமா இல்லை புழுக்கள்லேயே ஏதாவது? வணக்கம் நண்பர்களே, நான் ரமேஷ் பேசுகிறேங்க. என்னை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அண்ணன் வந்து பேர் நடராஜன். எனக்கு வந்து ஒரு தூரத்து உறவு முறை. அண்ணன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முழு நேரம் வந்து விவசாயியாக இருக்கார், மாட்டுப்பண்ணை வச்சுருக்காருங்க. அது போக வந்து இப்போ மல்பெரி போட்டு பட்டுப்புழு கூடு வந்து வளர்த்திட்ருக்காரு. நான் வந்து இப்போ அவரை வந்துட்டு பேட்டி எடுக்க வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம அண்ணனை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முதல்ல எப்படி இந்த மாதிரி பட்டுப்புழு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா வந்ததுங்க? நான் வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரிங்க. அது சரியில்லைன்ட்டு அப்புறம் விவசாயத்தரங்களாம் இறங்கினேன். சரிங்க. அப்புறம் பட்னோட ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க. சரிங்க. வாங்க மீட்டிங் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க. அப்புறம் மீட்டிங் கோயம்புத்தூர் அங்கே இங்கேயும் போனோம். அப்புறம் அதை பார்த்து ஃப்ரெண்டு போட்டிருந்தார் பட்னோவில். சரிங்க. அப்புறம் அதை பார்த்து இப்போ நானும் ஆரம்பிச்சிட்டேன். சரிங்க. எத்தனை வருஷமாக அந்த பட்டுப்புழு செஞ்சிட்ருக்கீங்க? இப்போ ஒரு 6 மாதம் செஞ்சுருக்கேன். ஒரு 6 மாதமாக செஞ்சுட்ருக்கீங்க. எல்லாம் பார்த்தா எல்லாம் புதுசாக தெரியுது. கட்டணமெல்லாம் புதுசாக போட்டிருக்கீங்க. இதுக்காக தான் போட்டதா? ஆமாம், இதுக்குன்னே தனியாக போட்டது. இதுக்குன்னே தனியாக போட்டிருக்கீங்க. இது வந்து கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது சப்சிடி வாங்கியிருக்கிறீங்களா இல்லை சொந்த காசில் தான் இல்லை? பூரா சொந்த காசு தான். சப்சிடி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க, ஒன்றும் இது வரைக்கும் வரல. அதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களா சப்சிடிக்கு? அப்ளை பண்ணியிருக்கு. அப்போ கண்டிப்பாக வரும் நம்பிக்கை. சரி, எப்படியும் தெரியும். வந்தால் சந்தோஷம். பரவாயில்லைங்க. இப்போ வந்து இந்த தொழில் எப்படி லாபகரமாக போகுதுங்களா? நம்ம பாடுற போல வெளியே சம்பளத்தை போகிறதுக்கு இங்கே சம்பளம் இருக்குது. அதாவது இதில் ஒரு பெரிய லாபம் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வந்து இந்த தொழில் செய்கிறதுனால இதில் ஒரு கூலி கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? குடும்ப கூலி கிடைக்குது, அதுபோக திரும்பி இப்போ மாதம் 10-20 ரூபா 30 ரூபா லாபம் கிடைக்குது. மாதம் 10, 20, 30 அப்படின்னா ஏதோ ஒரு கரெக்டான ஒரு அமௌண்ட்டு சொல்லுங்கள். ஒரு மாதம் ஒரு 30 ரூபா வருமானம். மாதம் ஒரு 30 ரூபா கிடைக்குது. பரவாயில்லைங்க. இப்போ செட்டு வந்து எவ்வளோ போட்டிருக்குதுங்க? 22க்கு 60. 22க்கு 60 போட்டிருக்கீங்க. இதில் எத்தனை முட்டைகள் வாங்கிட்டு வந்து விடுறீங்க நீங்கள்? இது நாங்கள் 100 முட்டை வாங்கிட்டு வந்து வளர்த்துட்டு இருக்கிற இப்போ தான் ஆரம்பத்தில். சரிங்க. இனி போப்போ முட்டை அப்படிங்கிறது ஒரு முட்டையில் எத்தனை புழுக்கள் இருக்குங்க? ஒரு முட்டையில் வந்து 420 புழுக்கள் என்ன வரும். ஒரு முட்டையில் 420 புழுக்கள். நீங்கள் அதில் 100 புழு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பக்கமாக வருங்களா? சரிங்க. இப்போ வந்து நான் போன டைம் வந்துட்டு புழு வந்து வீடியோ எடுத்துகிட்டு போனேன், நீங்கள் காமிச்சிருந்தீங்க. இப்போ வந்து இப்போ என்ன பருவத்தில் இருக்குதுங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு? இப்போ முட்டை வந்துருச்சுல்ல? இப்போ முட்டை வந்துருச்சுங்க. அதாவது வந்து புழு வந்து முதிர்ச்சி அடைஞ்சு இப்போ பட்டு நூல் கட்டி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அடுத்தது? இது நாங்கள் வலையெல்லாம் நெட்டுக்க வெளியே எடுத்து, சரிங்க, இல்லை ஆளை விட்டு பிரித்து, அப்புறம் வேஸ்ட் கூடு, சரிங்க, நல்ல கூடு, ரெட்டை கூடு எல்லாம் தனியாக பிரித்து அப்புறம் வியாபாரத்துக்கு போயிடும். வேஸ்ட் கூடு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுங்க? அது கண்ணில் பார்த்தா சரி, ஒயிட் இருக்கிறது மட்டும் நல்ல கூடு. சரிங்க. கலர் வேறு யாரும்? கலரு கருப்பு, அப்புறம் இப்போ வெறும் ரெட்டை கூடு இருக்கிறது. அதெல்லாம் வந்து ரிஜெக்ஷன் ஆயிருங்களா? அதெல்லாம் அது கொண்டா தனித்தனியாக ரேட். அது அது தனி ஒரு தரம் பிரித்து கொடுத்துருவாங்க, விலை பண்ணுவாங்க. நீங்கள் எங்கேருந்து முட்டை வாங்குறீங்க? நாங்கள் முட்டை அண்ணன் ஃபோன் பண்ணி சொன்னால் அந்த டேட்டுக்கு கொண்டு வந்து முட்டை கொடுத்துருவோம். அவங்களே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அவங்க டெலிவரி. நீங்கள் அதுக்கு மேலே ப்ராசஸிங், அதாவது என்னென்ன நடைமுறைகள் வந்து இருக்குங்க? எவ்வளோ நாள் வந்து இந்த ஒரு முட்டை வாங்கிட்டு வரீங்க, வாங்கிட்டு வந்ததுலேருந்து இந்த கூடு கட்டி இது டெலிவரி கொடுக்கறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க? அது 25 நாள் ஆகுது. ஒரு 25 நாள் எல்லா வகையான ப்ராசஸிங் முடிஞ்சிடுங்களா? எல்லாமே முடிஞ்சிடும். முட்டை கொண்டு வந்தோன்னு என்ன பண்ணுவீங்க? முட்டை கொண்டு வந்தோன்னா காய்ச்சல் இருக்குது. சரிங்க. அப்புறம் காய்ச்சல் வந்து அப்புறம் அவங்க சொல்லுவாங்க இந்த டைமுக்கு தலை போடுங்கன்னு. சரிங்க. அப்புறம் அந்த டைம் தலை போடுவோம். அப்புறம் 6 வேளை தலை போடுவோம். அப்புறம் காய்ச்சல் வரும். அப்புறம் மீண்டும் ரெண்டு நாள் கேப் வரும். சரிங்க. அந்த 2 நாள் வந்து தலை இல்லாமல் அப்படியே இருக்கும். உறங்கும் நிலையில் இருக்கும். ரெண்டாவது அப்புறம் காய்ச்சல் முடிஞ்சு வந்தோடனே சரிங்க அடுத்த தலை போடுவோம். மொத்தம் எத்தனை காய்ச்சல் வருங்க இந்த மாதிரி? 2 காய்ச்சல் வரும். 2 காய்ச்சல் தான். அவங்க முதலாம் காய்ச்சல் அவையிலே இது பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்க. இப்போ 2ஆம் காய்ச்சலுக்கு வரும். அப்புறம் 4ஆம் காய்ச்சலுக்கு தலை போகிறத நிப்பாட்டிடுவீங்க. இப்போ நிறுத்திட்டு அப்புறம் அதே மாதிரி காய்ச்சல் 2ஆம் காய்ச்சலுக்கு வந்தோடனே அதே மாதிரி 4ஆம் காய்ச்சலுக்கு வரும். வந்தோடனே படிப்படியாக வரும். 1, 2, 3 இடையில எவ்வளோ கேப் வருங்க? ஒரு காய்ச்சல் அப்படின்னா எவ்வளோ நாள் கேப் வருங்க? 6 வேளை 3 நாள். 6 வேளை 3 நாள். அப்புறம் முடிஞ்சோடனே அப்புறம் இது 12 வேளை 13 வேளை தலை போடுவோம். அதாவது மொத்தமாக ஒரு நாளைக்குங்களா? அந்த 6 நாள் முடிஞ்சு காய்ச்சல் வந்து அப்புறம் மறுச்சு 6 நாள் முடிஞ்சு அப்புறம் காய்ச்சல் வந்து அப்புறம் அதுக்கடுத்து 12 வேளை ஒரே முட்டை தலை போடுறது. அவ்வளோதான் போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அப்புறம் புழு நல்ல முதிர்ச்சியாகி இப்போ தலை சாப்பிட்டு முதிர்ச்சியாகி அப்புறம் இந்த மாதிரி கூடு கட்டுறதுக்கு ஆரம்பிச்சு. எப்படி உங்களுக்கு தெரியும் கூடு கட்டுறதுக்கு இந்த புழுக்கள் வந்து தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு டைமா,
இல்லை புழுக்கள்லேயே ஏதாவது வித்தியாசம் தெரியும்? புழுக்களில் தான் வித்தியாசமாக வரும். ஏதாவது எப்படிங்க தலை தூக்கிட்டு இருக்குமா புழுக்கள் வந்து? புழுக்கள் தலை தூக்காது, அப்படியே மேலே தலையை சுற்றிக்கிட்டே இருக்கு. அதாவது கீழே வந்து பாதி உடம்பு கீழே வச்சுட்டு பாதி உடம்பு மேலே வச்சு சுற்றிட்டு இருக்கும்போது சரி ரைட்டு புழுக்கள் வந்து தயாராகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்து வச்சிருவீங்களா? இதுக்கு பேர் என்னங்க? இது நெட்ரிக்கா. இதை கொண்டு வந்து மேலே வந்து பறக்க வச்சிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு விட்டு அப்புறம் புழு வந்து இப்போ பழமாக மாறணும். சரிங்க. கலர் மாறுங்களா? கலர் மாறும், அதாவது வந்து தங்க கலரில் மாறும். சரிங்க. போன் கலரில் வந்து புழு மாறும். அப்புறம் எவ்வளோ நாள் அந்த கூடு கட்டி முடிச்சிருங்க? கூடு 3 நாள் கட்டி முடிச்சிடும். 3 நாளில் கூடு கட்டி முடிச்சிடும். பரவாயில்லைங்க. அப்புறம் 2 நாள் கழிச்சு நாங்கள் 4வது நாள் எடுத்து 5வது நாள் ஆளை விட்டு எடுத்து 7 நாள் 8வது நாள் வியாபாரத்துக்கு கொண்டு போய் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. எப்படி எடுத்து சாக்கு மூட்டையிலே எடுத்துகிட்டு போயிடலாங்களா இல்லை அதுக்கு தனியாக ஏதாவது ட்ரே இருக்கா? இல்லை சாக்கு மூட்டையிலேயே தான். சரிங்க. எடுத்துகிட்டு போகிறதுனால இந்த மாதிரி கூடு நசுங்கிறது அதெல்லாம் ஒன்றும் நசுங்க. சரிங்க. அப்போ அந்த புழுக்கள் வந்து உள்ள அந்த கூடுகள் உயிரோட தான் இருக்குங்களா? ஆமாம், உயிரோட தான் இருக்குது. அந்த பிரிச்சு எடுக்கிற ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் செய்கிறதில்ல? அதெல்லாம் கூட கொடுக்குறதோட உங்கள் வேலை முடிஞ்சிடும். எங்கள் வேலை முடிஞ்சது. சரிங்க. ஒரு கிலோ கூடு வந்து என்ன விலைக்கு போகுங்க இப்போ? ஒரு கிலோ என்ன போயிட்டு இருக்கு? கூடு நல்ல கூடாக இருந்ததுன்னா 400 வரைக்கும் போகுது. 400 வரைக்கும் போகுது. கொஞ்சம் அதோட கம்மியாக இருந்ததுன்னா தரத்துக்கு தகுந்த மாதிரி. சரிங்க. இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 வருஷமாக வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போது அதிகபட்சமாக எவ்வளோக்கு போயிருக்குங்க? குறைஞ்சபட்சமாக எவ்வளோக்கு வந்துருக்குது? குறைஞ்சபட்சம் 335 ஸ்டார்டிங்கு. சரிங்க. அப்புறம் இப்போ 400 வரைக்கும் போகுது. சரிங்க. அதாவது அந்த 300 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்குள்ளேயே தான் இருக்குங்களா? அதுக்கு மேலே போகாதா? அது அப்புறம் விலை எப்படி போகுது அப்படித்தான். சரிங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏரியாவில் வந்துட்டு உங்களோட வந்து ஒரு 20 பேர் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு வருஷத்துக்குள்ள ஆரம்பிச்சு. ஆமாம். இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து நீங்கள் நல்லா எனக்கு பழக்கமாக இருக்கிறதுனால நான் வந்து இங்கே வீடியோ எடுக்க வந்திருக்கேன். ஆமாம். இது வந்து ஒரு லாபகரமான தொழிலுங்களா விவசாயிகளுக்கு? உங்களோட கருத்து சொல்லுங்கள். உங்களோட கருத்து பாடுபட்ட பலன் இருக்குது. பாடுபட்ட பலன் இருக்குது. சுமார் தோராயமாக இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற அளவில் இது தொடங்கணும் அப்படின்னா எவ்வளவு முதலீடு தேவைங்க? ஃபர்ஸ்ட் முதலீடு அது 2-3 பொசிஷன் இருக்குது. சரிங்க. டென்ட் போட்டு பண்ணால் செலவு கம்மியாக வரும். அதாவது நீங்கள் சொல்கிறது கூரைங்களா இல்லை தகரம்? கூரை தகரம் போட்டோன்னா அது ஒரு விதமாக இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி சிமெண்ட் ஷீட் போடனா அது ஒரு மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. சரிங்க. இந்த தொழிலுக்கு வந்துட்டு உள்ளே வந்து குளிர் இல்லை அதிகப்படியான வெப்பம் இதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுங்களா? ஆமாம், வரும். அந்தந்த சூழ்நிலை தகுந்த மாதிரி மாறுபடும். சரிங்க. குளிர் காலத்தில் வந்துட்டு ஏதாவது நீங்கள் தனியாக ஏதாவது செய்வீங்களா? அதுக்கு இந்த தீயெல்லாம் போட்டு மூட்டி வைப்போம். பிராய்லர் கோழிக்கு வந்து சட்டியில் தீ போட்டு வைப்பாங்களா ப்ரூடிங்? அதே மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இதுக்கும் செய்யணும். அதுக்கும் செய்யணும். குளிர் காலத்துக்கு மட்டும் செய்யணும். வெயில் காலத்துக்கு எதுவும் தேவையில்லை. இந்த பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே கொசு வலை போட்டிருக்கீங்களா? இந்த ஈக்கள்னால கொசுக்கள்னால இந்த புழுக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருங்களா? பிரச்சனை இருக்குது. ஓ, பார்த்துட்டிங்கன்னா இந்த 20-60 ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கொசு வலை போட்டிருக்கீங்க. ஆமாம். நல்லா சேஃப்டி உள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இன்செக்டும் கூட கிடையாது. ஆமாம். அந்தளவுக்கு சேஃப்டி பண்ணி வச்சுருக்கீங்க. அதுலேயே வந்து அந்த புழு மேலே உட்காந்துதுன்னா சரிங்க அது முட்டை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த புழு வந்து இறந்து போயிருங்க. அது இறந்து போயிடும், முட்டை வெளியே வந்துடும். ஓ, அப்புறம் அதுலேருந்து டெவலப் ஆகிடும் உள்ளே வந்து உள்ளே அப்புறம் பெருக்கிறதுக்கு ஆரம்பிச்சு உள்ள பெருக்குச்சு அப்படின்னா அப்புறம் நம்மளுக்கு ஈல்டு குறைஞ்சி போயிடும். அதாவது வந்து முட்டையில் இப்போ இதுக்குள்ள முட்டை வந்து இருக்குது. சரிங்க. உள்ளே விட்டுரு அப்படி விட்டதுக்கு பிறகு மொட்டை இதில் பொத்துட்டு வெளியே வந்துடும். நீங்கள் சொல்கிறது புழு மேலேயே? புழு மேலே இந்த புழு கூடு கட்டி உள்ளே போகும்போது சரிங்க அந்த புழுக்குள்ளேருந்து முட்டை வெளியே வரும். அந்த முட்டை வெளியே வந்துடும். ஈ வெளியே வந்துடும். அது ஒரு லாங் டைம். ஆமாம். அப்போ அது வந்து இந்த கூடு விலைக்கு போகாது, வேஸ்ட் ஆகி போயிடும். செகண்ட் கூடுக்கு போயிடும். சரி. பரவாயில்லைங்க. இதுக்கு ஏதாவது மருந்து அடிக்கணுங்களா? ரசாயன மருந்து இல்லை இயற்கையில் ஏதாவது நீங்கள் இதுக்கு கொடுக்குறீங்களா? இல்லை, எல்லாம் மருந்து அடிக்கணும். எப்படி அடிப்பீங்க? இந்த புழு மேலேயே அடிக்கிறதுக்கு வேண்டிய வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை அதெல்லாம் செட்டு கொஞ்சம் வராதுக்கு முன்னே எல்லா வேலையும் முடிச்சிடணும். ஓ, அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மருந்து அடிக்கிறீங்க. அதாவது ஏதாவது ஒரு தொற்று நோய் பரவாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நீங்கள் மருந்து அடிக்கிறீங்க. புழு கொண்டு வந்து விட்ட கடைசியில் எந்த விதமான மருந்தும் தேவைங்களா தேவையில்லையா? இல்லை, அப்போ மருந்தெல்லாம் சின்ன பொடி போடணும். சரிங்க. அப்புறம் பவுடர் வச்சு தான் பவுடர் அடிக்கணும். சரிங்க. இதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. ஆமாம். அதாவது ஒரு பேட்ச் வெளியே போயிடுச்சு அப்படின்னா இன்னொரு பேட்ச் வரதுக்குள்ள இங்கே வந்து கிருமி நாசினி எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை கொண்டு வந்து நம்ம வைக்கிறோம். அப்புறம் இப்போ உள்ள படலில் பதம் இருந்ததுன்னா சரிங்க அது சின்னாமத்தூள் வீசணும். ஓ, இந்த இதில் கீழே வந்து என்ன பேப்பர் போட்டிருக்கீங்களா எப்படிங்க? பேப்பர் கீழே வந்து பேப்பர் தான். ஆமாம். கீழே வந்து ஏணி மாதிரி அடிச்சு விட்டு அதில் வந்து பேப்பர் போட்டிருக்கீங்க. ஆமாம். இப்போ இந்த வேஸ்ட்டாக இருக்கிற சரல்கள்லாம் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் எனக்கு வெளியே கொண்டு போட்டு தீ வச்சிருவோம். இதை கொண்டு போய் வெளியே போட்டு தீ போட்டுருவீங்க.
பரவாயில்ல. எத்தனை ஏக்கரா வந்து மல்பெரி செடி பயிரிட்டுருக்கீங்க? இப்போ ஒரு 1.5 ஏக்கரா போட்டிருக்கு. 1.5 ஏக்கரா. அதில் ஏதாவது ரகம் ஏதாவது இருக்குங்களா? அதில் 2-3 ரகம் இருக்குது. நம்மளுக்கு இந்த ரகம் தான் கொடுத்தாங்க. இது ஏதோ ரகம் பேர் ஏதாச்சும் குறிப்பிட்ட பேர் தெரியுங்களா உங்களுக்கு? அது இன்னும் பேர் சொன்னாங்க. V1 V4. V1 V4. சரிங்க. அந்த ரகம். அந்த ரகம். அதுக்கு தண்ணி பாய்க்கிறதெல்லாம் சொட்டு நீருங்களா இல்லை? இல்லை, பூரா சொட்டு நீர். இல்லை, ஃபுல்லாக சொட்டு நீர் தான். அண்ணனுக்கு வந்து இந்த தொழில் வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது. நிறைவாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக செய்கிறீங்க. சந்தோஷமாக செய்கிறேன். இந்த செடிக்கு எத்தனை வயதாகுதுங்கண்ணா? எதுக்கு ஒரு வயசாச்சு. ஒரு வயசாச்சுங்க. அதாவது நீங்கள் வந்து அங்கே பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மல்பெரி போட்டு வந்து எனக்கு தெரியும் மாட்டு கட்டி போட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ஒரு கட்டிங்க 2 கட்டிங்க வந்து மாட்டு கட்டி போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து செட்டு வேலையெல்லாம் முடிஞ்சோடனே நீங்கள் வந்து கட் பண்ணி வந்து புழுவருக்கு போட்டிருந்தீங்க. இப்போ எத்தனை நாளைக்கு ஒருக்கா கட் பண்ணலாங்கண்ணா இந்த டிஸ்ட்ரிக்கு? ஒரு 60-70 நாளைக்கு ஒருக்கா கட் பண்ணலாம். 70 நாளைக்கு ஒருக்கா வந்து கட் பண்ணலாம். இதுக்கு ஏதாவது வந்து மருந்து தெளிக்கணுங்களா? ரசாயன மருந்து ஏதாவது தெளிக்கணும்? ஆமாம், மருந்து தெளிக்கணும். என்ன பிரச்சனை வருங்க இந்த செடியில்? இது சுருட்டைப்புழு வரும். சுருட்டைப்புழு, அதாவது இந்த இலை சுருட்டி வைக்கிற புழு. சுருட்டைப்புழு. சரிங்க. அடுத்ததாக அதுக்கு மருந்து அடிக்கணும். அப்புறம் அடுத்தது வேரல்கள் இருக்குது. வேரல்கள், அதாவது வேரல்கள் அப்படின்னா செடி வந்து பார்க்குற நல்லாயிருக்கும். ஒரு 10 செடி இருக்கிற இடத்துல ஒரு செடி மட்டும் அப்படியே கருவி நின்றுருக்கும். கருவி நின்று அப்போ சுற்றி வர அப்படியே ரவுண்டாக கருவிட்டே போகுது. அதாவது அந்த செடியிலேருந்து மற்ற செடிகளுக்கு அப்படியே பரவுங்களா? அப்படியே பரவுது. சரிங்க. அதுக்கு ஏதாவது நீங்கள் அதை எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டு பார்த்துட்டு எல்லாம் மருந்து விட்டு பார்த்தா ஒன்றும் வேலையாகமானே, ஒன்றும் சரியாகலை. சரிங்க. இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம மல்பெரி உங்களை மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்க நண்பர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுவாங்க. நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஒரு 1/2 ஏக்கரை செடியை இப்போ வறண்டு போச்சு வேரல்கள் நோயினால். ஆமாம். சரிங்க. சரி, இது எத்தனை நாளைக்கு ஒருக்கா தண்ணி விடுவீங்க இதுக்கு நம்ம காட்டுக்கு? இது சொட்டு நேரம் 4 நாளைக்கு ஒருக்கா வந்துட்டு 4 நாளைக்கு ஒருக்கா வந்து நினச்சி விட்டே இருப்பீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை கட்டிங் வெட்டுவீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4 ரூபா வந்து வெட் பண்ணியிருக்கீங்க. 1 2 3 4 வந்து கட் பண்ணியிருக்கீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து தேவைப்படுதுங்க? ஒரு தாட்டு எவ்வளோ? ஒரு வேலை போடுறதுக்கு 3 பார் கட் பண்ணுவோம். 3 பார் ஒரு வேலைக்கு வந்து 3 பார். அதாவது 4500 புழுக்களுக்கு வந்து, அதாவது முதல் நாள் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட ஆரம்பிக்கும். கடைசி போக 6ஆவது நாள் தான் அதிகமாக பிடிக்கும். சரிங்க. 6ஆவது நாள் தான் தினம் 12 தலை சாப்பிடும். அந்த இடையில இருக்கிற இந்த நாரை வந்து அப்படியே தான் விட்டு வச்சிருப்பீங்க, அதை எடுக்கவே மாட்டேங்க இல்லையா கடைசி வரைக்கும்? அதை எடுக்க மாட்டேன். அதாவது அன்னைக்கு கொண்டு போய் போடுறதோட சரி, அது வந்து கடைசி அன்னைக்கு போட வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். அது வறண்டு கீழே போயிட்டே இருக்கும். புது தலை போட அது மேலே ஏறி சாப்பிட்டே இருக்கும். தொப்பி இல்லை விடுங்க, அதனால என்ன கைக்கில் விட்டுக்கலாம். பின்னாடி தெரியுதுங்களா? ரைட். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க.